எவ்ளோ லேட் ஆனாலும் இந்த ஃபேமஸான பார்டர் கடையில பரோட்டா சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு நாங்க எல்லாரும் கிளம்பி போயிருந்தோம். குற்றாலத்துக்கு வர்றவங்க கண்டிப்பா அந்த கடைய மிஸ் பண்ணாம போவாங்களாம். ஸோ நீங்க வந்திருக்கீங்களான்னு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நைட்டு 11:30க்கு இவ்ளோ கூட்டமா? அப்படிங்கிற ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்துச்சு. இடமே கிடைக்காம கல்யாண பந்தியில உட்கார்ற மாரி அங்கங்க உட்காந்தாச்சு. ஆனா என்ன அங்க ஒழுங்கா சர்வ் பண்ண தான் ஆட்கள் இல்ல. அவங்க பாட்டுக்கு வராங்க 4 பரோட்டாவ போடுறாங்க. நானே 2 பரோட்டாக்கு மேல திங்க மாட்டேன். ஸோ அதையும் பிக்கிறேங்கிற பேர்ல சுட்டுக்கிட்டேன் கைய. இருந்தாலும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. டேஸ்ட் சும்மா வேற லெவல்ல இருந்துச்சு. அதுவும் அந்த காடை ஃப்ரை பார்த்தீங்கன்னா, செம்ம காரமா சூப்பரா இருந்துச்சு இந்த கிளைமேட்டுக்கு. கடைசியா டைஜஷனுக்காக ரோட்டு கடையில வந்து ஒரு பீடாவும், ப்ளூ மொஜிட்டோவும் வாங்கி அதையும் சூப்பரா குடிச்சு முடிச்சுட்டு ரூமுக்கு போலான்னு பார்த்தோம். அப்பதான் சொன்னாங்க குற்றாலம் 2 கிலோமீட்டர்ஸ் தான்னு சொல்லிட்டு. சரி வந்தது வந்துட்டோம். அங்கேயும் ஒரு எட்டு பார்த்துட்டு போயிரலாம். ஏன்னா நான் ரொம்ப சின்ன வயசுல போனது. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு 10 இயர்ஸ் ஓல்டு அந்த மாரி தான் போயிருப்பேன். ஸோ அகைன் போயிட்டு அருவியெல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துட்டு தென் நாங்க வந்து ரூமுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டோம். பிகாஸ் நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு வேற லெவல் ஷூட் இருக்கு. அது அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை, பை.